நிறைய பேர்னால இங்க கோட் வர முடியல. But now I can really do one thing. Yes. Photographers. Yes. Photographers done now. Yes, Prem அவர்கள் எங்க இருந்தாலும் உடனே மேடைக்கு வரணும்னு. சார் சார் கொஞ்சம் ஃபார்வர்ட் வந்து நிப்பாடி அப்புறம் தம்பி செல்ஃபி முக்கிய காரணமாகாது. பவர் ஆஃப் ஸ்டூடெண்ட் அப்படின்றது பெரிய விஷயம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். படம் நல்லா வந்திருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். மூவில இருக்கிற மியூசிக் சார் சொல்லவே வேணாம், அல்டிமேட் பண்ணிருக்காரு. இந்த சின்ன கிளிப் கேட்கும் போதே ஒரு ஹாப்பி மூடுக்கு வரீங்க இல்லையா? வரீங்களா இல்லையா? கண்டிப்பா சாங்ஸ் அல்டிமேட்டா இருக்கு. என்ஜாய் பண்ணுவோம், எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம். நண்பர்கள் அனைவருக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் மேம். இந்த மாதிரி படங்கள் நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் சூசிங் திஸ் ஃபில்ம். சோ அடுத்தபடியா முக்கிய காரணமாகாது. பவர் ஆஃப் ஸ்டூடெண்ட் அப்படின்றது பெரிய விஷயம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். படம் நல்லா வந்திருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். மூவில இருக்கிற மியூசிக் சார் சொல்லவே வேணாம், அல்டிமேட் பண்ணிருக்காரு. இந்த சின்ன கிளிப் கேட்கும் போதே ஒரு ஹாப்பி மூடுக்கு வரீங்க இல்லையா? வரீங்களா இல்லையா? கண்டிப்பா சாங்ஸ் அல்டிமேட்டா இருக்கு. என்ஜாய் பண்ணுவோம், எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம். நண்பர்கள் அனைவருக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் மேம். இந்த மாதிரி படங்கள் நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் சூசிங் திஸ் ஃபில்ம். சோ அடுத்தபடியா உங்க டீம் தான்
I request Mr. Sukumar to ascend to the stage. Rector Mr. Vishal Venkat, kindly. Ms. Shivatnika. நம்ம படிச்ச காலேஜ்லயே வந்து திருப்பி போய் ரீவிசிட் பண்றதே பெரிய விஷயம். ஆனா அவர் ரீவிசிட் எல்லாம் பண்ணலங்க. அவர் பண்ண ஒரு படத்துடைய போஸ்டர் லான்ச் பண்றதுக்காக வந்திருக்காரு. How big is this? ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா? எஸ். சோ 12 மணிக்கு லான்ச் பண்றோம் அப்படின்றதுதான் சொல்லியிருந்தாங்க. சோ லான்ச் பண்ணிடலாமா? விஷால், can we have the entire team on stage? Another இது because இங்க 4 பேர் இருக்காங்க. Thank you so much. I know you have so much of enthusiasm and கொஞ்சம் உட்கார்ந்தீங்க செட்டில் ஆனீங்க. Your very own alumni, Mr. Vishal அவருடைய படம் an amazing star cast இருக்காங்க. Do you want to put your music, sir? முக்கிய காரணமாகாது. பவர் ஆஃப் ஸ்டூடெண்ட் அப்படின்றது பெரிய விஷயம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். படம் நல்லா வந்திருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். மூவில இருக்க மியூசிக் சார் சொல்லவே நான் அல்டிமேட் பண்ணிருக்காரு. இந்த சின்ன கிளிப் கேட்கும் போதே ஒரு ஹாப்பி மூடுக்கு வரீங்க இல்லையா? வரீங்களா இல்லையா? கண்டிப்பா சாங்ஸ் அல்டிமேட்டா இருக்கு. என்ஜாய் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம். நண்பர்கள் அனைவருக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. Thank you so much, ma'am. இந்த மாதிரி படங்கள் நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறோம். Thank you so much for choosing this film. So அடுத்தபடியா என்ன அழகா வந்து புடவையில ரொம்ப லட்சணமா இருக்காங்க. நிறைய ஃபேன்ஸ் இருப்பீங்க. So let's put our hands and welcome Shivatnika onto the stage. ரொம்பலாம் பேசி டைம் எடுத்துக்க மாட்டேன். First I would like to thank the team. Hi. கெப்ரி பிக்சர்ஸ். என் பேரு சிவாத்மிகா ராஜசேகர். நான் இதுக்கு முன்னாடி நித்தம் ஒரு வானம் படத்துல நடிச்சிருக்கேன். இப்போ சாரி இப்போ பாம்ல நடிக்கிறேன். ஐம் ஹாரிபிள் அட் ஸ்பீச்சஸ். ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். தேங்க்யூ விஷால் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் கெம்ரியோ பிக்சர்ஸ் மேம் அண்ட் சார் தேங்க்யூ ஸோ மச். அர்ஜுன்
It has been a pleasure working with you. Neenga officially enoda favorite co-actor. So thank you so much for being such a sweetheart. எங்க டீமுக்கு எங்க காஸ்ட் பூரா எங்க டார்லிங்ஸ்க்கு ஐ லவ் யூ கைஸ். யூ கைஸ் ஆர் லைக் ஃபேமிலி. பாம் ரொம்ப ஒரு என்டர்டெய்னிங்கான எமோஷனலான ஜாலியான ட்ரமாட்டிக்கான படம். ஸோ ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் இட் வென் எவர் இட்ஸ் அவுட். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இமான் சார், இட் இஸ் அன் ஆனர். Forever your fan and பயங்கரமான ஒரு ஆல்பம் கொடுத்திருக்காரு இந்த படத்துக்கு. I hope you all like it. I hope I didn't miss anyone. Thank you so much. Bye. Thank you so much. So yes, அடுத்தபடியா the creator பாம்னு எல்லா இங்க இருக்கும் அனைத்து நாளைய இயக்குனர்களுக்கும், நாளைய சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கும், நாளைய நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் என்னுடைய முதல் வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா முக்கியமா விஸ்காம் இந்த சப்ஜெக்ட் எடுத்து வரணும்னு இருக்கிறவங்க வந்து ரொம்ப பேஷனேட்டா நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே கலைத்துறையில தான் இருக்கணும், நம்மளுடைய எதிர்காலம் வந்து கலைத்துறையில தான் இருக்கணும்ன்ற ஒரு கனவோடு வந்தவங்க தான் இருப்பீங்க நிச்சயமா இந்த துறையில தேர்ந்தெடுத்து வரவங்க. ஸோ உங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இது உங்களுடைய ஃபியூச்சர்ல இப்ப 100 பேர் வந்து ஒரு விஸ்காம்ல சேர்ந்து படிக்கிறாங்களா, 100 பேருமே இயக்குநர்கள் ஆயிடுவாங்களா, 100 பேருமே நடிகர்கள் ஆயிடுவாங்களா, நடிகைகள் ஆயிடுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அது அப்படி கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை டெஸ்டினேஷன் வந்து வேற வேறையா இருக்கும். அண்ட் நீங்கள் என்னதானும் நீங்க வந்து வேண்டி விருப்பப்பட்டு ஒரு விஷயம் நீங்க ஆசைப்பட்டு போனாலும் இந்த இறை சக்தியும் இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்கொடை அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அது ஒவ்வொருத்தருக்கு வேற விதமா அது அமையும். பட் அதெல்லாம் தாண்டி yourself and the art you associate with, நீங்க சாலிட்யூட்ல உங்களுடைய தனிமையில இட்ஸ் ஜஸ்ட் யூ அண்ட் யுவர் பீஸ் ஆஃப் ஆர்ட், அதுவே உங்களுடைய லாங் ஜேர்னிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும். அது மட்டும் என்னால ஃபார் ஷுர் சொல்ல முடியும். எது வேணா இருக்கலாம் வாழ்க்கையில, எது வேணா இல்லாம போகலாம், ஆனா அந்த பீஸ் ஆஃப் ஆர்ட் வந்து உங்க கூடயே எப்பவுமே டிராவல் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த விதத்துல இந்த விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப லக்கி. ஸோ அதனால யூ ஆர் த லக்கியஸ்ட் அப்படின்னு வந்து நினைச்சீங்க. ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் கமிங் டு திஸ் ஃபிலிம் பாம், இந்த படம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட். விஷால் வெங்கட் வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்துடைய கதை வந்து சொல்லும் போது வாவ் சூப்பரா இருக்கு, நம்ம கண்டிப்பா பண்ணிடணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்கு விஷாலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் கெம்ப்ரியோ பிக்சர்ஸ் அவங்க ஃபர்ஸ்ட் படம் அவங்க எடுக்கும் போதே ஒரு கரெக்டான ஸ்கிரிப்ட் அண்ட் கரெக்டான டீமோட அவங்க அசோசியேட் பண்ணிருக்கிறது வந்து அதுவே ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக் தான் சார். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய இந்த ஜேர்னி ஃபர்ஸ்ட் படத்துல எனக்கு தெரிஞ்சு நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா படம் பார்த்துட்டேன், அது கதையும் தெரியும். அண்ட் அதுக்கு அடுத்த இடத்துலயும் நீங்க வந்து கரெக்டான ஸ்கிரிப்ட் தேர்ந்தெடுத்து எனக்கு போவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு சார். அண்ட் அர்ஜுன் தாஸ் பிரதர், வண்டர்ஃபுல் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். இந்த படம் மட்டும் இல்ல, பொதுவாக எல்லா படங்களும் உங்களுடைய நடிப்புக்கு நான் அடிமை. ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் அவரும் ஆசைப்படுறது வந்து அவரை வந்து அங்கேயும் யாரையும் டைப் காஸ்ட் பண்ணாம விதவிதமான கதாபாத்திரத்துல பார்க்கணும் அப்படின்ற ஆசை வந்து உங்களுடைய இன்டர்வியூஸ் பார்க்கும்போதும் ஐ குட் ஸ்பாட் தட் சார். ஸோ அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க விருப்பப்படுற மாதிரி, நீங்க ஆசைப்படுற மாதிரி இந்த பிரபஞ்சமும் இயற்கையும் உங்களுக்கு அனைத்தும் வழங்கட்டும் சார். நீங்க விருப்பப்படுற எல்லாமே உங்களுக்கு நடக்கட்டும். அண்ட் சிவா மேம், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்க அப்பாவுடைய லெகசி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஜேர்னி. அது நீங்க அடுத்தடுத்த தலைமுறை உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமா நீங்க எடுத்துட்டு போகணும் என்றது என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த க்ரூ, இந்த டீம் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இட்ஸ் வண்டர்ஃபுல் ஃபிலிம் அண்ட் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட், ரொம்ப இன்ட்ரீகிங்கான இருக்கும், அட் த சேம் டைம் ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு ஸ்கிரிப்ட். இது ஒரு மேஜிக்கல் என்டர்டெய்னர் அப்படின்னு தான் வந்து விதின் கோட்ஸ்ல போட போறாரு டைரக்டர் இன் ஃபியூச்சர்ல. ஸோ இன்னைக்கு தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட். அண்ட் ஃபார் த பாஸ்ட் நிறைய மந்த்ஸ் இந்த படத்தோடைய ஒர்க்ல நாங்க பண்ணிட்டே இருந்திருக்கோம். அண்ட் இன்னைக்கு இந்த ஒரு ஸ்டேஜ்ல இந்த படம் வந்து இங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படிதான் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா மக்களுடைய பார்வையில் எந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்குதோ அங்கிருந்து ஆரம்பம். ஸோ அப்படி இந்த விதத்துல இன்னைக்கு இந்த ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கு. அது முக்கியமா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி லான்ச் பண்றது வந்து அது ஒரு எப்பவுமே ஒரு செம்ம வைப் அது. ஸோ அது ரொம்ப நல்ல ஒரு பெரிய ஒரு ரிசெப்ஷன் வந்து நீங்க SRM கொடுத்துருக்கீங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. God bless. வந்திருக்கும் பிரஸ் மீடியா நண்பர்கள், சோசியல் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து முதல் வணக்கங்கள் அண்ட் தேங்க்யூ ஃபார் கமிங். ஆல்சோ SRM மேனேஜ்மெண்ட்டுக்கும் விஸ்டா என்டர்டைன்மெண்ட் இதை அலோவ் பண்ணதுக்கும் எங்களை ஹோஸ்ட் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக இன்னைக்கு காலேஜ் லீவ்னால எல்லாருமே இங்கே வந்திருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே கேம்பஸ்ல ஒரு 4 வருஷம் குப்பை கொட்டினான்னு சொல்லலாம்.
பட் ஆனால் நான் ஈஸ்வரி யூனிவர்சிட்டி கேம்பஸ் கிடையாது. ஸோ டு கம் பேக் டு காலேஜ், நம்ம படித்த இதே யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இல்லாட்டி இதே கேம்பஸாக இருக்கட்டும், இதே ஆடிட்டோரியம்ல இந்த மாதிரி ஒருத்தன் பேசிட்டு இருக்கும்போது அங்கே நானும் லாஸ்ட் ரோல உட்காந்து ஜாலியாக கலாய்ச்சிட்டு இருப்பேன். யாரா இவன் சாவடிக்கிறான்னு சொல்லி அப்படியும் பேசின காலங்கள்லேருந்து, கெட்ட வார்த்தை பயன்படுத்தினதுலேருந்து எல்லாமே இருக்கட்டும். பட் ஆனால் என்னோட சினிமா பயணம் வந்து இந்த காலேஜ்ல இருந்து ஆரம்பிச்சது. ஐ திங்க் ஐ ஃபவுண்ட் மை செல்ஃப் அண்ட் தி இன்ட்ரெஸ்ட் to make film, interest to create and to write stories. It started right here in this campus. இந்த கேம்பஸ்ல இருந்தும் இந்த இடத்துல இருந்தா என்னோட ஆர்வம் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டால தான் உள்ள வந்தேன் இந்த காலேஜுக்கு. ஸோ இப்படி இந்த காலேஜ்ல என்னோட 2வது படம் வந்து அதோட முதல் ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் ரிவீல் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். பாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிமா இருக்கும்னு நான் நம்புறேன். அது பின்னாடி ஒரு பெரிய ஃபன் எலிமெண்ட்ஸ் இருக்கும். படம் வந்து கொஞ்சம் ஜாலியான என்டர்டெய்னர் தான். பட் அதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து படத்துல நாங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் மை என்டையர் க்ரூ, ராஜ்குமார் டிஓபிலேருந்து, மியூசிக் டைரக்டர் இமான் சார்லேருந்து, எடிட்டர் பிரசன்னா ஜிகே, கொரியோகிராஃபர் அப்சர், முகேஷ் மாஸ்டர், ஸ்டன் கொரியோகிராஃபர், மனோஜ் வைடி சவுண்ட் டிசைனர், காஸ்டியூம் டிசைனர்ஸ் பிரியா, ஆர்ட் டைரக்டர் மனோஜ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. என்னோட க்ரூ டீம் தான் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலம். அதான் தாண்டி எனக்கு ரொம்ப பர்சனலா நிறைய இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து கூட நிக்கிற என்னோட பிரதர்ஸ் விச் இஸ் மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஆர்டரா இருந்தேன், நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவுமே எழுதல. அப்போ வந்து என்னோட கிரிக்கெட் அகாடமியில வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து அவன் வீட்டுல வந்து விஸ்காம் படிக்கிறேன்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கி விஸ்காம் ஜாயின் பண்ண போறேன் வேற ஒரு காலேஜ்ல அப்படின்னு சொல்லியிருந்தான். அப்ப நான் எங்க அம்மா கிட்ட போனேன், அம்மா நானும் பேசாம விஸ்காம் படிச்சுட்டேம்மா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்டடான்னு கேட்டாங்க ஃபர்ஸ்ட். இல்ல சொல்றேன், அதெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்டடா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. பட் எங்க அம்மாவுக்கு இருக்கிறதுல பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, நான் சினிமா வருவேன், படம் பண்ணுவேன், இதெல்லாம் சத்தியமா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நான் இன்னைக்கு இருக்க நான் சொல்லி காட்டேன். நான் விஸ்காம் படிச்சிருந்தா ஒருவேளை இன்னும் பெட்டரா என்னால எக்யூப் ஆயிருக்க முடியும் நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா போகும்போது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நானும் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு நிறைய பேரோட இன்டராக்ட் பண்ணிருக்கணும். பட் நிறைய விஷுவல் கம்யூனிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் கோர்ஸ். எடிட்ல இருந்து போட்டோஷாப்ல இருந்து எல்லாமே தெரியும். இன்னைக்கு நிறைய விஷயம் எனக்கு தெரியல, நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் கத்துப்பேன். ஏன்னா என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பாதி பேர் விஸ்காம் தான். ஸோ எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டில இருந்து இருக்காங்க, யோகேஷ் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, கார்த்திக் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி. ஸோ எல்லாமே